பிரைட் எல்லோ. உற்பத்தி இவங்கிட்ட கம்மி, ஆனா பிலாஸ்பூர். சோ இந்தியா நோட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ரெண்டு ஸ்லைடும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. இந்த ஸ்லைடு வேணுமா? சரி, ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம கிராப்ஸ் மாதிரி தான். நம்ம சொன்னோம்ல, ஒவ்வொரு கிராப்ஸ்ல யாரு லீடிங் ப்ரொடியூசரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. பட் இதுல என்ன வரும்னா, ப்ரொடியூசர் யாரு, அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கிறவங்க யாரு, ஸோ அதெல்லாம் தனித்தனியா நோட் பண்ணிக்கணும். இப்போ நோட்ஸ்ல காமனா நோட் பண்ணாலும் வெட்டி பிரிச்சுட்டாங்க நீங்களா, சரிங்களா? ஸோ இந்தியாவில பாத்தீங்கன்னா நமக்கு காமனா அயன் ஓர் அப்படிங்கிறப்போ அதுல யார் ஃபர்ஸ்ட்னா ஜார்க்கண்ட். எவ்வளோன்னு பார்த்தோன்னா 25% வச்சிருக்காங்க, சரிங்களா? அந்த ஜார்க்கண்ட்ல யார் யாரெல்லாம் வந்து அந்த ப்ரொடியூசர்னு பார்த்தோம்னா சிங்பம், ஹசாரிபாத், தான்பாத், ராஞ்சி டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மேஜர் ப்ரொடியூசர்ஸா இருக்காங்க. ஸோ செகண்ட் பிளேஸ் அயன் ஓர்ல செகண்ட் பிளேஸ் யாருன்னு பார்த்தோம்னா ஒடிசா. ஸோ 21%. அந்த ஒடிசாக்குள்ள யாரெல்லாம் பார்த்தோம்னா சுந்தர்காட், மயூர்வாஞ்ச், சாம்பல்பூர், அடுத்து கியோஞ்சர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பாக்குறப்போ நமக்கு ஒடிசாக்குள்ள வரக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து சத்தீஸ்கர் எதுல வந்துட்டு ப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா மேக்னடைட்ல. ஸோ மேக்னடைட்ல சத்தீஸ்கர் வந்துட்டு 18% வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றாரு. அந்த சத்தீஸ்கர்ல யார் வந்து முன்னாடின்னு பார்த்தோம்னா ராஜ்கார், பிலாஸ்பூர். இந்த வார்த்தை எங்கேயாவது கேள்விப்பட்ட மாதிரி? நான் தான் எடுத்தேன் ஜியோகிராஃபில. இங்க பிலாஸ்பூர் கடந்த காலத்துல கொஞ்சம் போயிருந்தாங்க. சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல், ஓகேங்களா? அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எதுன்னு கேட்டோம்னா பிலாஸ்பூர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாக்குறப்போ அதே மேக்னடைட் ப்ரொடக்ஷன்ல கர்நாடகா வந்துட்டு 20%. அந்த கர்நாடகால சிக்மங்களூர், சித்ராதுர்கா, அடுத்து ஷிமோகா, அடுத்து தார்வாட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு லீடிங் ப்ரொடியூசரா இருக்காங்க மேக்னடைட். ஸோ அடுத்து காமனா பாக்குறப்போ ஆந்திராவும் கர்நாடகாவும் சேர்ந்து எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா 5% வந்துட்டு இந்த மேக்னடைட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க, சரிங்களா? எங்கங்க? இங்க தானுங்க. நான் தான் சொன்னேன்ல, டெபாசிட் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கிறது 72%. ப்ரொடியூஸ் பண்றதுன்னு பாக்குறப்போ நமக்கு 5%, சரிங்களா? உற்பத்தி இவங்கிட்ட கம்மி, ஆனா இவன் குடோன்ல நிறைய சேர்த்து வச்சிருக்கான் அந்த மாதிரி. சோ நமக்கு காமனா அயன் ஓர் அப்படின்னு பாக்குறப்போ நமக்கு ஆந்திர பிரதேஷ் எந்தெந்த இடம் பாருங்க. சோ ஆந்திர பிரதேஷ்ல கர்னூல், குந்தூர், கடப்பா, அனந்தபூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இங்கெல்லாம் வந்துட்டு இது பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடுல பாக்குறப்போ சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ஸ் இவங்க எல்லாம் அயன் ஓர் மட்டும். சோ அயன் ஓர்ல ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் யாரு? ஜார்க்கண்ட். செகண்ட் ஒடிஷா. சோ அடுத்து காமனா வந்து ஆந்திராவும் கர்நாடகாவும் 5% மட்டும் தான் பண்றாங்க, சரிங்களா? பட் அந்த 5%ங்கிறது என்னது? அயன் ஓர்ல எஸ்பெஷலி மேக்னடைட், சரிங்களா? இந்த வாரத்துல எப்பயாவது டோஸ் வாங்குனீங்களா? வரும், பின்னாடியே பாருங்க. அயன் ஓர்ல இன்னும் நிறைய இருக்கு, சரிங்களா? மேஜரா நம்ம பயன்படுத்தக்கூடியது ஹேமரைட், மேக்னடைட், சரிங்களா?
இந்த மேக்னடைட்டுங்கிற நேமே ஆக்சுவலி வந்து அதுக்கு வந்து 6th ஒரு ஹிஸ்டரி இருக்கும் சயின்ஸ்ல. சரிங்களா? மேக்னீஷியா அப்படிங்கிற ஏரியால அதை கண்டுபிடிக்கப்பட்டதுனாலதான் அது ஒரு மேக்னடைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? என்னங்க? மேக்னடைட் கர்நாடகால 20%. அந்த 20% யாரு பண்றாங்கன்னா இங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 20% பண்றாங்க. காமனா நமக்கு ஆந்திராவும் கர்நாடகாவும் சேர்ந்து இந்தியா லெவல்ல எவ்வளவு பண்றாங்கன்னு பார்த்தா 5% தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. சரிங்களா? கர்நாடகாவுக்குள்ள இவங்க எல்லாம் சேர்ந்து 20%. சரியா? பட் இந்தியால 100% மேக்னடைட்னா அதுல கர்நாடகாவும் ஆந்திர பிரதேஷ் சேர்ந்து எவ்வளவு பெர்சன்டேஜ்னா வெறும் 5% தான். சரியா? நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெபாசிட் யார் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் ரொம்ப தெளிவா பார்க்கணுங்கிற அவசியம். ஓகே, பார்த்திருக்கீங்களா அந்த சிம்பிள? SAIL, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ நமக்கு முழுக்க முழுக்க எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல். ஓகேங்களா? ஸோ நமக்கு இரும்பு சம்பந்தப்பட்டதும் எஃகு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைக்கு அதை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ இது மெயினா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அயன் ஓரை எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னா ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ்ல இருந்து தான் நமக்கு எடுக்கிறாங்க ஃபுல்லாவே. சரிங்களா? ஸோ இதுல பார்த்தோம்னா ரிச் ஆஃப் அயன் ஆக்சைட்ஸ். அயன் ஆக்சைட்ஸ் வந்துட்டு பொதுவாகவே ரொம்ப அதிகமாக காணப்படும். ஸோ என்னென்ன கலர் ஃபார்மேஷன்ல கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா டார்க் கிரே, பிரைட் எல்லோ, டீப் பர்பிள், அது போக ரஸ்டட் ரெட். ஸோ இதுல இருந்தெல்லாம் நமக்கு பொதுவா வேறுபட்டுட்டே வருது. ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஃபார்ம் ஆஃப் அயன் ஓர் என்னென்ன கண்டென்ட்ல கிடைக்குதுன்னா மேக்னடைட், ஹேமடைட், கோதைட், லைமனைட், சிடரைட். ஸோ இதுலயே கொஸ்டின் இருக்கு, அயன் ஓர்ல அதிகமா காணப்படுற அந்த ஓர் எதுன்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு மேக்னடைட் தான். மேக்னடைட் அதிகமா காணப்படுறதுனாலதான் நமக்கு ஸ்டீல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மேக்னெட் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா அட்ராக்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேங்கனீஸ். ஸோ மேங்கனீஸ் அப்படிங்கிறப்போ இது வந்து பார்த்தோம்னா ஒரு சில்வர் கிரே கலர் எலமெண்ட். ஸோ அது பார்த்தோம்னா வெரி ஹார்டா இருக்கும். ஸோ வெரி ஹார்டா இருக்கிறதுனால பிரிட்டில் நேச்சர்ங்கிறாங்க. எப்படி கடினமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் எப்படி ஈஸியா உடையும்? என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும், கடினமா இருந்தா ஒரு பொருள் அது எப்படி உடையும்? கடினமா இருக்கும்போது போரஸ் அதிகம் இருக்கும். அதோட எலமெண்ட்ல பாண்டிங் அதிகமா இருக்கிறதுனாலதான் அது ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ அது எப்படி உடையும் ஈஸியா? புரியல. அதான் இப்போ ஓவர் ப்ரெஷர் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்றதுனாலதான் அது உடையுதுங்கிறாங்க. சரிங்களா? பட் பேசிக்கா ஸ்ட்ராங் அப்படிங்கிறப்போ அது எப்படி உடையும்? பாண்டிங் வீக்கா இருக்கு. பாண்டிங் வீக்கா இருந்தா அதெல்லாம் வந்துட்டு கடினமா இருக்க முடியாது. இப்போ ஒரு முருங்கை மரம் இருக்கு, ஒரு பப்பாளி மரம் இருக்கு, போய் எட்டி உதைக்கிறீங்க, டக்குன்னு உடையுது. அதுவே அதே சைஸ்ல லைக் வந்துட்டு எப்படி சொல்றது, சரி இந்த ஒரு பென் சைஸ்க்குனே வச்சுக்கோங்க. இந்த ஒரு பென் சைஸ்க்கு ஒரு பப்பாளி மரம் இருக்கு, பக்கத்துல ஒரு வேப்ப மரம் இருக்கு. பப்பாளி மரத்தை போய் எட்டி நீங்க உதைச்சீங்கன்னா உடனே உடைஞ்சிடும். அதுவே இதே சைஸ்ல இருக்க வேப்ப மரத்தை எட்டி உதைச்சீங்கன்னா உடையுமா? உடையாது. ஏன்? எதனால? சோ அதுல இருக்க பாண்டிங்ஸ் தான். பிகாஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப நார் நார் இலைகளா இருக்கு நம்மளுடைய வேப்ப மரம், அதனால அது ரொம்ப கிரிப்பா இதா இருக்கு. பட் இதுவே வந்து நம்ம பப்பாளி மரம் அப்படிங்கிறப்போ அதுல வந்துட்டு அந்த உள்ள வந்துட்டு ஒரு வேக்கம் இருக்கு, அதனால ஈஸியா பிரேக் ஆகும். இப்ப அந்த மாதிரி இது மேங்கனீஸ் அப்படிங்கிறப்போ பாக்குறப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் எப்படி வந்துட்டு பிரிட்டில் நேச்சர்னு சொல்லி சொல்றாங்க.
இயற்கையாவே கடினமா இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருள் மேலையும் ஒரு ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணும்போது சடனா அதை ரெஸ்பான்ஸ் பண்ணணும். சரிங்களா? ஒரு பிளாஸ்டிக் டப்பா இருக்கு, அதை நீங்க போய் தட்டுறதுக்கும் ஒரு மெட்டல் பாக்ஸ் இருக்கு, அதை போய் நீங்க தட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? சவுண்ட் ரெண்டுல எதுல அதிகமா வரும்? மெட்டல்ல. பிகாஸ் ஆஃப் எனி ஆக்ஷன்ஸ், எனி டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் மேல நம்ம கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா சடன் ரிப்ளை பண்ணும். ஓகேங்களா? அதுக்கான எதிர்வினை என்னமோ அந்த எதிர்வினையை உடனே நமக்கு ரிப்ளை பண்ணும். அப்படிங்கிறப்போ இவங்க எல்லாம் ஒரு பாண்ட்ல வந்துட்டு எல்லாரும் ஒன்னா இருக்கும். இருக்கிறப்போ நீங்க போய் ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க, ஒரு ஆக்ஷன் கொடுக்குறீங்கிறப்போ சடன் ரெஸ்பான்ஸ் பண்றப்போ எல்லாருமே டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது இது ஈஸி பிரேக் ஆகும் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அதுதான் இது. சரிங்களா? ஸோ பட் இது நமக்கு தனியா கிடைக்குமா இந்த மேங்கனீஸ் அப்படின்னு பார்த்தா எப்பவுமே தனியா கிடைக்காது. ஸோ அயன் கூடயும் லேட்ரைட் கூடயும் மிக்ஸ்அப்ல தான் எப்பவுமே நமக்கு இந்த மேங்கனீஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அயன் அண்ட் ஸ்டீல் மேக்கிங்ல நமக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்க. அது எப்படின்னு பார்த்தோம்னா அல்லாய் மெட்டீரியலா யூஸ் பண்றாங்க. சுத்தமான தங்கம் இதோட வேல்யூ சொல்லுங்க. 916. சரி கேரட்லயே சொல்லுங்க. 24 கேரட். சரி நம்ம யூஸ் பண்றது ஏன் எதனால? முழு தங்கத்தை கொடுத்தோம்னா குவாலிட்டியே கிடைச்சிடும் அப்படிங்கிறதுனாலயா? ஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுனாலயா? டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா வெரி சாஃப்ட். சரிங்களா? நம்மளுடைய நார்மல் யூசேஜுக்கு அதனால நம்மள எதுவும் பண்ண முடியாது. காப்பர் மட்டும்தான் யூஸ் பண்றாங்களா தங்கத்துல? சில்வர். ஓகேங்களா? சில்வர் பிளஸ் காப்பர் இது ரெண்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாக்குறப்போ அதெல்லாம் வந்து அப்போ அந்த கோல்டு மேக்கிங்ல ஒரு அல்லாய் ஒரு கலவையா கலக்குறாங்க. அதே மாதிரி நமக்கு இண்டஸ்ட்ரியில அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில அல்லாய் மெட்டீரியல நமக்கு வந்துட்டு மேக்னீஸ் அப்படிங்கிறது பயன்படுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட 10 கிலோ மேங்கனீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டன் ஆஃப் எக் மேக் பண்றதுக்கு கலக்கப்படுறது. சரிங்களா? ஒரு டன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு 10 கிலோ வந்துட்டு மேங்கனீஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாதான் செட் ஆகும். ஸோ அது போக வேற எது இருக்குன்னா ப்ளீச்சிங் பவுடர், இன்செக்டிசைட்ஸ், பெயிண்ட்ஸ், பேட்டரிஸ் இது எல்லாத்துலயுமே நமக்கு வந்து மேங்கனீஸ் வந்துட்டு பயன்படுத்தும். ஓகே. ஸோ நமக்கு பொதுவாகவே வந்துட்டு மேங்கனீஸ் வந்து பார்த்தோம்னா இதுவும் மெட்டமார்போஸ், அதாவது வந்து உருமாறிய பாறைகள் வடிவுல தான் நமக்கு செடிமெண்டா டெபாசிட் ஆகுது. ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு மேஜர் டெபாசிட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ டெபாசிட் மட்டும் எங்க மேஜர் டெபாசிட் இருக்குன்னா ஒடிசால 44% இருக்கு, கர்நாடகால 22% இருக்கு, மத்திய பிரதேஷ்ல 12%, மகாராஷ்டிரா அண்ட் கோவால 7%, ஆந்திர பிரதேஷ்ல 4%, ஜார்க்கண்ட்ல 2%. இது டெபாசிஷன் மட்டும். சரிங்களா? சோ இதுவே நமக்கு அதர்ல பார்த்தோம்னா மொத்தமா ராஜஸ்தான், குஜராத், தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால் இது எல்லாம் சேர்ந்து பாக்குறப்போ அவங்க வெறும் 2% ஆஃப் மேங்கனீஸ் ரிசோர்ஸ் மட்டும் வச்சிருக்காங்க. சோ அது போக உற்பத்தி லீடிங் ப்ரொடியூசர்ஸா சரிங்களா இதுவரை இருக்கிறவங்க டெபாசிஷன். சோ இதுக்கு அடுத்து வர பாக்குறோம்னா நாக்பூர், பந்த்ரா, ரத்னகிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிரால இருக்க இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸும் அடுத்து பால்காட், சின்வாரா டிஸ்ட்ரிக்ட்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ். இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா லீடிங் ப்ரொடியூசர்ஸா இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன்ல பாக்குறப்போ லீடிங் ப்ரொடியூசர்ஸ் மட்டும் பார்த்தோம், பட் அவங்களோட ரேங்க் என்னன்னு பார்க்க முடியாது. பட் இதே நம்ம இந்தியா லெவல்ல பாக்குறப்போ ஒடிசா வந்து 3rd லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரா இருக்காங்க.
24% வந்துட்டு நமக்கு ப்ரொடக்ஷன். சரிங்களா? ஸோ அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து அதர் ப்ரொடியூசர்ஸ்ல வந்துட்டு நமக்கு யார் லீடிங்ல இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ் 13%, கர்நாடகா வந்துட்டு 6% வந்துட்டு கொடுத்து அவங்க லீடிங் ப்ரொடியூசரா இருக்காங்க. ஸோ அது போக இந்த கர்நாடகாவில் ஆந்திராவில் எந்தெந்த முக்கியமான மாவட்டங்கள் வந்துட்டு நமக்கு இதுல லீடிங் ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு பாக்குறப்போ ஆந்திர பிரதேஷ்ல சிர்காகுளம், விசாகப்பட்டினம், கடப்பா, குண்டூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ். இதே வந்துட்டு நமக்கு கர்நாடகால பாக்குறப்போ சிமோகா, பெல்லாரி, சித்ரதுர்கா, தும்கூர் இதெல்லாம் நமக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரொடியூசிங்ல. ஸோ அதே பாக்குறப்போ இந்தியா இந்த லெவல்ல மேங்கனீஸ் ப்ரொடக்ஷன்ல எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு வேர்ல்ட் லெவல்னு பாக்குறப்போ 5th பிளேஸ்ல நமக்கு காணப்படும். சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அயன் அண்ட் ஸ்டீல் இது ரெண்டையும் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் மினரலா பயன்படுத்தக்கூடியதுன்னா மேங்கனீஸ். ஸோ இந்த மேங்கனீஸ்க்குன்னு பாக்குறப்போ MOIL மேங்கனீஸ் போர் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா நாக்பூர்ல இருக்கு. ஸோ மார்க்கெட் ஷேர்ல பாக்குறப்போ கிட்டத்தட்ட 50% ஆஃப் ஓர் வந்துட்டு மேக்னீஸ் ஓர் வந்துட்டு நம்மளோட இந்தியா வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரா இருக்காங்க. இதுதான் இந்த MOIயோட சிம்பிள், இந்த கம்பெனியோட சிம்பிள். கிட்டத்தட்ட 1962 நமக்கு இந்த MOIL வந்துட்டு உருவாக்குவாங்க. The options 1956. Who was the chairman of State Recognition Commission? 1956. Three options: S.K. Dar, Patabi Sitaramaiah, Nehru, Fazal Ali. Pocha. Next. Who? Politics class la பேசிக்கிறாங்க. क्वेश्चन சொல்லிட்டல்ல. சரி. Who enjoys the rights to impose response reasonable? Who enjoy the rights to impose reasonable restrictions on the fundamental rights? அதாவது அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தை கொண்டவர். பார்லிமெண்ட் இருக்கட்டும், இல்ல வச்சிருக்கீங்க, இதுல பெண்டிங்ல வச்சிருக்கீங்க, அப்படி நீங்க தான் ஞாபகம் கொடுக்கணும் இந்த கிளாஸ் வர. சரி, ஓகே. செகண்ட் 5-year plans accords high priority to second 5 years plans accords high priority to இரண்டாவது 5-ஆண்டு திட்டம் அதிக முன்னுரிமையை எதற்கு அளிக்கிறது? சொல்லுங்க, ஆப்ஷன்ஸ் சொல்ல மாட்டேன். சரி, அக்ரிகல்ச்சர் இருக்கு, இண்டஸ்ட்ரியலைசேஷன் இருக்கு, ரூரல் டெவலப்மெண்ட், ப்ராவர்ட்டி எலிவேஷன். அக்ரிகல்ச்சர் தான். ஓகே. Fiscal policy in India is formulated by. Fiscal policies in India is formulated by. இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது யாரால? யாரால? RBI. ஆப்ஷன் சொல்றேன். பிளானிங் கமிஷன், ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ், ஓகே, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா, தமிழ்ல புரியலனா இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம். சரியா? அடுத்து நீங்க சொன்ன ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, RBI. நீங்க சொன்னது வந்துருச்சுங்கனால அது மட்டும் தான் நாம நினைக்கவும் கூடாது.
கண்டுபிடிச்சு குரூப்ல ஆன்சர் பார்க்கலாம். யாருக்கு எத்தனை அது பசுகளி தானா? சரி, ஓகே. அடுத்து வேற ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட அத்தாரிட்டி யாருக்கு இருக்குன்னு கேட்குறேன். பார்லிமெண்ட் தானா? சரி, ஓகே. அடுத்து செகண்ட் 5 இயர் பிளான்ஸ் அக்ரிகல்ச்சர் தானா? சரி, ஓகே. அப்போ நிதி கொள்கை யார் ஃபாலோ பண்றாங்க? சரி, ஆன்சர் கெத்தா ரைட்டா யாருக்கு தெரியுமோ அவங்க போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, நான் வேற கேட்பேனா? சரி, ஓகே. தாமிரம் மனிதனால் முதலில் உருவாக்கப்பட்ட உலோகம். சரிங்களா? சரி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல எந்த உலோகம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க? சிந்து சமவெளி நாகரிகம் என்ன மெட்டல்? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல அவங்க யூஸ் பண்ண மெட்டல்ஸ் என்னென்ன உலோகம்லாம் பயன்படுத்துறாங்க? நடத்திட்டாங்கல்ல, இனிமே நடத்தலன்னு சொல்ல மாட்டீங்க. நடத்தலையா? Oh my God. அப்ப கடைசி வரை இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிக்கவே மாட்டேங்குது. புரிய மாட்டேங்குதா? ரொம்ப ஈஸியா தானே இருக்கும். எந்த மாதிரி புரியல கான்செப்ட் ஏதாவது? அந்த லித்திக்னு முடிகிற வேர்ட்ஸ் அது வந்து டைம் பீரியட். இப்போ செம்பு காலம் இரும்பு காலம்லாம் சொல்றாங்கல்ல, அது ஜஸ்ட் ஒரு பீரியட் ஆஃப் டைம். இப்போ நம்ம கிமு கிபின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வந்துட்டு இப்போ பேலியோலித்திக் அப்படின்னா என்ன? பழைய கற்காலம். சரிங்களா? பழைய கற்காலம் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா, அப்போ வந்துட்டு வேற ஸ்டோன்ஸ் மெட்டல்ஸ் வேற, ஒன்லி ஸ்டோன்ஸ் மட்டும்தான், மெட்டல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. அது மட்டும்தான் அந்த டைம் பீரியடுக்கான மீனிங். கற்கள் யூஸ் பண்ணதுனால கற்காலம், அவ்வளவுதான். இதே புதிய கற்காலம் நியோலித்திக் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா, கொஞ்சம் மெட்டல்ஸை கையில எடுக்க ஆரம்பிச்சு. சரிங்களா? அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ண அந்த ஸ்டோன்ஸ் அந்த கருவிகளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடைய ஷேப் மாறும். சரிங்களா? ஷேப் மாறிட்டு கொஞ்சம் அவங்களுடைய இந்த பிளஃப் ஃபீல்டு கலப்பெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த டைம் பீரியட்ல கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ நீங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பாக்குறீங்க அப்படின்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ங்கிறது புதிய கற்காலம் நியோலித்திக் பீரியட்ல தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அது தெரியல, ஒருவேளை சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியுமான்னு. ஆனா ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான், பிரிச்சு பிரிச்சு படிக்கணும். படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். பட் ரொம்ப முக்கியமும் கூட. 2 கேள்வி கேட்பாங்க, குறைஞ்சபட்சம் 2 கேள்வி கேட்பாங்க. இப்ப வரையும் வருஷத்துக்கு வருஷம் புது கேள்விகள் தான் வந்துகிட்டே இருக்காரு. ஏதாவது ஒரு புது கேள்வி வந்துட்டு. சரி, மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் உலோகம் காப்பர். இந்த விஷயத்துல வேணா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல அவங்க யூஸ் பண்ணாத உலோகம் எதுன்னு கேட்டா அயன். இரும்பை பத்தி அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாது 2 விஷயம். ஒரு விஷயம் என்னன்னா, இரும்பை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதே மாதிரி குதிரை அப்படின்னு ஒண்ணு இருந்ததை பத்தி அவங்களுக்கு தெரியாது. ஹார்ஸை பத்தின எந்த ஐடியாவும் அவங்க கிட்ட. உங்க சார் கேட்கும் போது நாலேஜபிளா நீங்களே ஆன்சர் பண்ணிடுங்க. சார் நாங்க ஆல்ரெடி படிச்சிட்டோம், நீங்க அந்த கிளாஸ் எடுக்க வேண்டாம். ஓகே, ஸோ காப்பர் இஸ் த ஃபர்ஸ்ட் மெட்டல் ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன் வந்துட்டு யூஸ் பண்ணுது. சரிங்களா? ஸோ பார்க்க ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியும்? எனி ஷேப், எந்த விதமான உலோகமாகவும் நம்மளால வடிவத்துல உருவாக்க முடியும். ஸோ அதுல நமக்கு வந்துட்டு பாக்குறப்போ காப்பர் அல்லாய் அப்படிங்கிறது எது எதெல்லாம் சேர்ந்தது காப்பர் அல்லாய்ன்னு பாக்குறப்போ பிரேஸும் பிரான்ஸும். சரிங்களா? இது ரெண்டும் சேர்ந்துதான் நமக்கு வந்துட்டு காப்பர் அல்லாய் வந்துட்டு உருவாக்கப்படும். சரிங்களா? யாரோட யூஸ்னால? ஜிங்க் அண்ட் டின். ஓகேங்களா? ஒரு காப்பர் அல்லாய்ங்கிறது ஜிங்க் அண்ட் டின்னுடைய ரெஸ்பெக்டிவ்லி யூஸ் பண்ணி நமக்கு பிரேஸ் அண்ட் பிரான்ஸ்ங்கிறது அதுல இருந்து அப்டைன் பண்றாங்க. சரிங்களா? சோ பொதுவா வந்து நம்ம பாக்குறப்போ நமக்கு குக்கிங் மெட்டீரியல்ஸ், சரிங்களா, பாத்திரம், சமையல் பாத்திரம் பயன்படுத்திதான் நமக்கு பெரும்பாலும் யூஸ் ஆகிட்டு இருக்கு. பட் பிரசன்ஸ்ல பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் மிஷினரிஸ், வயர் அண்ட் கேபிள்ஸ் யூஸ் பண்ண நமக்கு காப்பர்ங்கிறது பயன்படுத்துறாங்க. தமிழ்ல மேங்கனீஸ் இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. இதுல 4 ஆப்ஷன். சரிங்களா? ஒண்ணு சேமிப்பு மின்கலன்கள், அடுத்து எஃகு தயாரிப்பு, செம்பு உருக்குதல்,
பெட்ரோலிய சுத்திகரிப்பு, எஃகு தயாரித்தலா, பேட்டரிஸ் கிடையாதா? சோ நமக்கு இங்க மேஜரா பயன்படுத்துறது எஃகு தயாரிப்பு. சரிங்களா? அதுலதான் முதல்ல நார்மல் பேட்டரிஸ் வேற, அதாவது மின் கலன்கள். பட் இது என்னன்னா ஸ்டோரேஜ் பேட்டரிஸ் சொல்றாங்க, சேமிப்பு மின் கலன்கள். ஸோ அந்த வேர்ட் டிஃப்ரெண்ட் ஆகும்போது நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருப்பாங்க. ஐநூற்றுவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிஸ்டரியில ஐநூற்றுவர் ஒரு டீம் ஆஃப் பீப்புள்ஸ். அவங்க யாருன்னு கேக்குறாங்க. அதாவது கேவ்லரி குதிரைப்படை ஆட்களா, இல்ல இன்ஃபான்டரி காலாட்படை ஆட்களா, இல்ல மெர்ச்சன்ட் வணிக சங்கர்களா, இல்ல நேவி கடற்படையை சேர்ந்தவங்களா? உங்களுக்கு வேர்ட்ஸ் பார்த்தா புரியுமான்னு தெரியல. தமிழ்ல ஐநூற்றுவர், ஐநூற்றுவர் ஹிஸ்டரி தெரியலையா? காலாட்படை. பரவாயில்ல, கிட்ட ஆன்சராக பண்றாங்க. ஓகேவா? மெர்ச்சன்ட்ஸ் சரிங்களா? வணிகர்கள். நோட் பண்ணிட்டீங்களா இது? ஓகே. சோ தாமிரத்துல வந்துட்டு நமக்கு மேஜர் டெபாசிஷன், அதாவது வந்துட்டு லார்ஜா வந்துட்டு நம்ம வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் 53.81% வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து யாருன்னா ஜார்க்கண்ட் வந்துட்டு 19.54% வச்சிருக்காங்க. அது போக மத்திய பிரதேஷ் பார்த்தோம்னா 18.75% வந்துட்டு நமக்கு இருப்பு வச்சிருக்காங்க. சரிங்களா? ரிசர்வ்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து பாக்குறப்போ நமக்கு அனதர் ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து மொத்தமா 7.9%. யாருன்னா ஆந்திர பிரதேஷ், குஜராத், ஹரியானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மேகாலயா, நாகாலாந்து, ஒடிசா, சிக்கிம், தமிழ்நாடு, தெலுங்கானா, உத்தரகண்ட், வெஸ்ட் பெங்கால், இவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமா 7.9% வந்துட்டு டோட்டலா இருப்பு வச்சிருக்காங்க. சோ இதுல உற்பத்தி, இந்தியா லெவல்ல உற்பத்தியில யாரு லார்ஜ் ப்ரொடியூசரா இருக்காங்கன்னு பாக்குறப்ப நமக்கு ஜார்க்கண்ட் 62% வந்து லீடிங் ப்ரொடியூசரா இருக்காங்க. சோ அதுல யாரு வந்துட்டு மெயினா சப்போர்ட் பண்றாங்கன்னு பாக்குறப்போ ஜிங்பூம், அதுக்கப்புறம் ஹசாரிபாக் அப்படிங்கிற மாவட்டம் வந்துட்டு நமக்கு லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் காப்பரா இருக்கு. From whom? From whom Shivaji captured the fort of Singaghat in 1670? சிங்ககாட் கோட்டையை சிவாஜி 1970 யார்கிட்ட இருந்து கைப்பற்றினாங்க? சரி, ஓகே. ஆப்ஷன்ஸ்: அஹ்மது நகர், பி முகல்ஸ், சி கோல்கொண்டா, நெக்ஸ்ட் பீடார். முகல்ஸ். கரெக்ட். ஓகே. The military and political activities of Rajendra Chola in Ceylon are mentioned in dash plate. ராஜேந்திர சோழனுடைய இலங்கை படையெடுப்பு பற்றி கூறும் செப்பேடு எது? ஹிராகதஹள்ளி பிளேட்ஸ், கரந்தை காப்பர் பிளேட்ஸ், உத்ரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், திருவேலங்காடு காப்பர் பிளேட்ஸ். உத்ரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸா? உத்ரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் யாரோடது? உத்ரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் முழுக்க முழுக்க வந்து பாக்குறப்போ நமக்கு வந்துட்டு ஃபுல்லா எலெக்ஷன்ஸ் பத்தின டீடைல்ஸ் தான் அதுல. தேர்தல், உள்ளாட்சி தேர்தல். கரந்தை செப்பேடு.
ராஜேந்திர சோழனுடைய இலங்கை படையெடுப்பு பத்தி சொல்றது கரந்தை சொற்பொழிவு. சையத் டைனாசிட்டியோடைய லாஸ்ட் கிங் யார்? சையத் டைனாசிட்டியோட லாஸ்ட் கிங். சையத் டைனாசிட்டி இப்ராஹிம் லோடிங்கிறீங்க, அப்புறம் அது லோடி டைனாசிட்டி இல்லையா? சரி, ஆன்சர் சொல்றேன். அவருடைய நேச்சர் நேம் என்னன்னு சொல்லுங்க, உண்மையான பெயர் என்னன்னு சொல்லுங்க. சரிங்களா? ஆலம் ஷா. சையத் டைனாசிட்டியோட லாஸ்ட் கிங் ஆலம் ஷா. அவருடைய உண்மையான பேர் என்னங்க? ஹிசன் கான், அலாவுதீன் ஷா, ஹமீத் கான், சர்வார் உல் முக். இதுல எது? ஆலம் ஷாவுடைய பெயர் ஹிசான் கானா, அலாவுதீன் ஷாவா, ஹமீத் கானா, சர்வார் உல் முக்கா? மொத்தம் 4 தான், ஏதாவது ஒன்று அடிச்சு விடலாம்ல. இவருக்கு ஆலம் ஷா வருது, அலாவுதீன் ஷா வருது, போட்டு விடலாம்ல. அது ஆன்சர் அலாவுதீன் ஷா. நல்லா இருக்கா ஆன்சரு? இப்படிதான் கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கு என்ன டவுட்டா இருக்கும், பயமுள்ள இதே ஷாரா நம்ம போட்டு விட்டா தப்பு போடுவோன்ட்டு அதை போட்டிருக்கான் அப்படின்னு. சூப்பர் கொஸ்டின். வாட் இஸ் த கலர் ஆஃப் ஹேமடைட் ஓர்? ஹேமடைட் ஓருடைய கலர் என்ன? என்னது? ஒயிட், பிளாக், எல்லோ, ரெட். கரெக்டா? ஒயிட், பிளாக், எல்லோ, ரெட். இதுல எது ஹேமடைட்? yellow, commonly yellow. Red. இருக்கு, ரொம்ப அழகான क्वेश्चंस எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்காக. சரி, ஓகே. சோ நமக்கு மேஜர் ப்ரொடியூசர்ல அடுத்து யாருன்னு பார்த்தோம்னா 50.2%ல ஒடிசா இருக்காங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி யார் இருந்தா? ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட்க்கு அப்புறம் ஒடிசா. சோ அதுக்கு அடுத்து தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் 28%ல நமக்கு இருக்காங்க. சோ அதுல யாருன்னு பாக்குறப்போ கெதரி, அல்வார், பில்வாரா அப்படிங்கிற 3 மாவட்டங்கள் தான் ராஜஸ்தான்ல நமக்கு சப்போர்ட் பண்ணுது. சோ அதுக்கு அடுத்து உத்தரகண்ட், ஆந்திர பிரதேஷ், அதுக்கு கர்நாடகா, நெக்ஸ்ட் தமிழ்நாடு. இவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமா 7% வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. சோ நமக்கு காப்பர் ரிலேட்டடா உருவாக்கப்பட்ட கவர்மெண்ட் கம்பெனி எதுன்னு பார்த்தோம்னா இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட். சோ அண்டர் யாருக்கு கீழே ஒர்க் பண்றாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ், சுரங்கத்துறை அமைச்சகத்துக்கு கீழே நமக்கு ஒர்க் பண்றாங்க. சோ இதுதான் நமக்கு காப் அந்த கம்பெனியுடைய சிம்பல். So the HCL, Hindustan Copper Limited, 1967ல நமக்கு உருவாக்குறாங்க. Filaspur is the headquarters of which zonal railway? Filaspur is the, அதனாலதான் அவங்கள தவிர ஏன்னா அவங்க பாட்டாங்க. ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே, சவுத் சென்ட்ரல் ரயில்வே, சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே, நார்த் சென்ட்ரல் ரயில்வே.
கரெக்டுங்களா? தப்புங்களா? ஓ, நீங்க பாக்குறீங்களா? தப்பே இல்லை. ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேவா? சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே, திலாஸ். கீழ்கண்டவற்றுள் நீர் போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம். ஓகேங்களா? which is the following state does not thrive in water transport? Okay, West Bengal, Andhra, Rajasthan, Assam. ஏன் ராஜஸ்தான்? அங்க பாலைவனம் இருக்குதுனாலயா? நல்ல அப்ரோச் தான், கரெக்ட் தான். இங்க ராஜஸ்தான்ல இருக்க ஒரு லேக் நேம் சொல்லுங்க. கொல்லேரி லேக் எல்லாம் கூப்பிடுவீங்க. சாம்பார் லேக். சாம்பார் லேக்கோட இன்னொரு நேம் என்ன? புஷ்கர் லேக். எங்க இருக்கு ராஜஸ்தான்ல? ராஜஸ்தான்ல எஸ்பெஷலி எந்த இடத்துல இருக்கு? which one is the pink city of India? அங்கதான் அந்த சாம்பார் லேக். சரியா? ஓகே. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பேட்ச் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுனால அதுல இருந்து ஒரு கொஸ்டின். சரியா? the director of Jal Jeevan Mission, Manoj Kumar Sahu, Ratan Lal Kataria, Sunita Narain, Ashok KK Meena. எங்கெல்லாம் கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. அசோக் KK மீனா அவங்கதான் ஜல் ஜீவன் மிஷனுக்கு இப்போ இருக்கிற டைரக்டர். ஓகே. இந்தியாவுடைய தேசிய நதி இது கங்கா அப்படின்னு யார் அனௌன்ஸ் பண்ணா? யார் அனௌன்ஸ் பண்ணா? எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க கங்கா இஸ் த நேஷனல் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு? எந்த வருஷம்னாவது சொல்லுங்க அட்லீஸ்ட். நீங்க 2008 நவம்பர் 4, 2008. நீங்க 12ன்னு தப்பா சொன்னதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க. 2008. அதுல இருந்து 4 நீங்க எக்ஸ்ட்ரா சொல்லிட்டீங்க, அதனால நவம்பர் 4. சரிங்களா? நீங்க சொன்ன 4 வந்து டேட்டா, நீங்க இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி சொன்னீங்க. யார் சொன்னாங்கன்னா பிரதமர் மோடி. சரியா? அப்படி அவசரப்படக்கூடாது. மன்மோகன் சிங். 2008ங்கிற நான் மோடிங்கிறேன், எப்படி நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். ஸ்டேட்மெண்ட்ல இப்படிதான் கொடுப்பா. 2008ஆம் ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி அன்று தேசிய நதியாக பிரதமர் மோடி அவர்களால் அறிவிக்கப்பட்டது. கூற்று ஒன்று சரின்னு சொல்லி போட்டு வந்துருவீங்களா? Vikram Sarabhai Space Center is located at Vikram Sarabhai Space Center is located at Vikram Sarabhai Space Center is located at quick time on it. Option Chennai, Bangalore, Thiruvananthapuram, Delhi. Bangalore. Correct. Thiruvananthapuram. Vikram Sarabhai. இப்போ பெங்களூர்ல என்ன இருக்கு?
அறிவுஜீவிகளே, கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாக்சைட். பாக்சைட் அப்படிங்கிறதுன்னு பார்த்தோம்னா நமக்கு அலுமினியத்திலிருந்து பிரிச்செடுக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் பொருள். சரிங்களா? இதுவும் தனிப்பட்டது கிடையாது, அலுமினியத்திலிருந்து பிரிச்செடுக்கக்கூடிய. ஸோ நமக்கு பேசிக்கா பாக்குறப்போ இதுவும் ஒரு ராக்ல இருந்தா எடுக்கப்படும். எந்த டைப் ஆஃப் ராக்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஹைட்ரேட்டட் அலுமினியம் ஆக்சைட்ஸ் நிறைந்த பாறைகள் இருந்து பெறக்கூடியது. பேசிக்கா பாக்குறப்போ லேட்ரைட் சாயில் எங்கெங்க காணப்படும் அதிகமா? லேட்ரைட் சாயில் மவுண்டைன்ஸ்ல. ஸோ லேட்ரைட் சாயில்ல எந்த மாதிரியான கிராப்ஸ் நம்மளால இது பண்ண முடியும்? பிளான்டேஷன் கிராப்ஸ். ஸோ அந்த பிளான்டேஷன் கிராப்ஸ் வளரக்கூடிய லேட்ரைட் சாயில்ல தான் பாக்சைட்ஸ்ங்கிறது அதிகமா காணப்படுது. ஸோ இது லைட் வெயிட்டா இருக்கும், ரொம்ப டஃபா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா நமக்கு அலுமினியம் யூஸ்ல, சரிங்களா, அலுமினியம் யூஸ்லன்னு பார்த்தோம்னா ஏர்கிராஃப்ட்ல, ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ்ல எல்லாம் நமக்கு இந்த பாக்சைட்ஸை யூஸ் பண்றாங்க. ஸோ அது போக நமக்கு சிமெண்ட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் இது ரெண்டுலையும் பயன்படுத்துறாங்க. ஸோ முக்கியமா பாக்குறப்போ இதோடைய டெபாசிஷன் அதிகமா எங்க இருக்குன்னு பார்த்தா ஒடிசா. ஒடிசாவில் 50.2% இருக்கு. நெக்ஸ்ட் குஜராத்ல 15.8% இருக்கு. அதுல எந்தெந்த மாவட்டங்கள்னு பாருங்க. நெக்ஸ்ட் ஜார்க்கண்ட்ல 11.9%, மகாராஷ்டிரா 9.9%, சத்தீஸ்கர் 6.2% அண்ட் தமிழ்நாடுல ஜஸ்ட் 2.7% மட்டும்தான் ஆக்குபை ஆகும். A cycle leans inward towards the center of the circular track. தமிழ்ல சொல்ற வட்ட பாதையில ஒரு சைக்கிள் செல்லும் போது வட்டத்தின் மையத்தை நோக்கி உட்பக்கமாக சாய்வது எதனால்? ஒரு ரவுண்ட் ஸ்பேஸ் ஒரு சைக்கிள் ஓடுறாங்கன்னா அவங்க இன்சைட் பார்த்து சைக்கிளை சாய்ச்சி ஓடுறதுக்கான ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், டு ப்ரொவைட் த சஃபிஷியன்ட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? தேவையான மைய நோக்கு விசையை உருவாக்குறதுக்காக அவர் சாயலான்னு சொல்றாங்க. செகண்ட், புவியீர்ப்பு விசையை சமன் செய்யறதுக்காக. ஓகேங்களா? பேலன்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. தேர்டு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் அடுத்து ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் உராய்வு விசையும் சமன் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து டு அட்ஜஸ்ட் த லேட்டரல் பிரஷர், அதாவது பக்கவாட்டில் இருக்க அழுத்தத்தை சரி பண்ணுறதுக்காக. இதுல எதுவா இருக்கு? தேர்டு, அதாவது கிராவிடேஷனையும் ஃபிரிக்ஷனையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறீங்களா? நல்லா யோசிக்க முடியுதா? ஒருத்தர் நீங்களே ரவுண்டா ஓடி, சரிங்களா, ஓடும்போது நீங்க உள்பக்கம் வேணா சாஞ்சி, சரிங்களா, அப்படிங்கிறப்ப நீங்க பொதுவா வந்துட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்ல சுத்தி போது தான் பார்ப்போம். சுத்தி நம்ம இப்போ நம்ம எந்த டேரக்ஷன் இருக்கோ அவங்களுக்கு உள்ளோடியா முதல்ல விளக்கும், சரிங்களா, பின்னாடி அதுக்கப்புறம் தான் விளக்கும். ஸோ அது எதனால? அந்த மைய நோக்கு விசையை உருவாக்குறதுக்காக, சென்ட்ரல்ல ஒரு ஃபோர்ஸ் உருவாக்குறதுக்காக, இல்ல நம்மளுடைய பேலன்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணணுன்றதுக்காக, இல்ல நீங்க சொன்ன மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் பேலன்ஸ் பண்ணணும், ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸையும் பேலன்ஸ் பண்ணணுன்றதுக்காக, இல்ல பக்கவாட்டுல ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும், அதை பேலன்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல பேலன்ஸ் அப்போ சைடுல ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகாதா? ஒன் சைடு நீங்க சாய்க்கும், ஒன் சைடு ப்ரெஷர் வந்து அதிகமாக வராது. அப்போ அதை பேலன்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரப்போ சரிங்களா? ஸோ ஒரு வட்டமான ஒரு ரொட்டேஷன், அந்த வட்டமான ரொட்டேஷன்ல சென்டர் நோக்கி மூவ் ஆகும் அப்படிங்கிறது இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். அந்த உட்கார்ந்து நம்ம சைக்கிளுக்கு இதே கான்செப்ட் நம்மளோட லைஃப் டைம்ல yes exactly was சரிங்களா? அப்போ ஆல்வேஸ் சரிங்களா
சிலிண்ட்ரிக்கல் ஃபோர்ஸை நம்ம இது பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சயின்ஸ் இப்படிதான் கேட்பாங்க. அவன் ஒரு கான்செப்ட் கொடுப்பான், நம்ம அந்த கான்செப்ட் குள்ள போய் நம்ம சந்திரபுரியா மாறி நம்ம அதுக்குள்ள உட்கார்ந்து ஃபீல் பண்றதை விட அதே அப்ளிகேஷன் நம்ம லைஃப் நீங்க யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க, ஈஸியா. சரி, பேலன்ஸ் டைம்